Hi, hello, welcome to Lavi's The Shades. Learn with Lavi Art Tutorials. இன்றைக்கி நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் இருக்கிற அந்த டிசைன்ஸை நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் எப்படி பண்ணுறது. ஸோ நான் ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் எப்படி பண்ணுறதுன்றதோடு சேர்ந்து அந்த இன்ஸ்பயர் ஆகிறோம் பார்த்திங்களா அந்த டிசைன். ஸோ அந்த டிசைனை எங்கேருந்து பார்த்து எப்படி நம்ம அதை கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றது. இப்போ நான் காமிச்ச மாதிரி அந்த கார்னர் டிசைன்லேருந்து எடுத்து ஸோ அது கூட ஒரு பீகாக் இருக்கிற மாதிரி யூஸ்வலாக நம்ம வெறும் பார்டராக போடுறதா இருந்தால் இந்த கார்னர் டிசைனை அப்படியே நம்ம சிமெட்ரிக்கல் பேலன்ஸில் டிசைனை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வெறும் ஒரு பேக் சைடோ இல்லை ஒரு ஸ்லீவுக்கான ஒரு டிசைனாகவோ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் வேணும்னா நீங்கள் இன்னும் வளர்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ நார்மல் ஃபெவிக்ரில் ஹாபி ஐடியாஸோட இந்த கலர் தான் யூஸ் பண்ணுறேன். பேர்ல் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அதில் லெமன் எல்லோ யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக. யூஸ்வலாக உங்களுக்கு அந்த எஃபெக்ட் அப்படியே இருக்கணும், அழகாக தஞ்சாவூர் பெயிண்டிங் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக கோல்டு கலர்லேயே கொடுக்கலாம். ஓகேங்களா? ஓன்லி கோல்டு உங்களுக்கு தெரியும். அதே ஃபெவிக்ரில் ஹாபி ஐடியாஸில் கலரில் அந்த கலர் கிடைக்கிறது. அதே மாதிரி நம்ம 0 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்ன மாதிரியே பெரிய ப்ரஷ் எடுத்து யூஸ் பண்ணணும்னு பண்ணிவிட்டு வராமல் போயிட போகுது உங்களுக்கு அப்படின்றதுக்காக நானும் சின்ன ப்ரஷ் எடுத்திருக்கேன். யூஸ்வலாக கொஞ்சம் பெரிய ப்ரஷ் எடுத்து ஒர்க் பண்ணிங்கன்னா நல்லா வரும். இப்போ நான் பண்ணுற டிசைன் எனக்கு அந்த ட்ரேஸ் பண்ணுறது, அந்த டிசைன் டெவலப் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் மாதிரி தோணிடுது. ஸோ எனக்கு யூஸ்வலாகவே ஃப்ரீ ஹேண்ட் டிசைனிங் பண்ணுற ஆளுன்றதுனால நான் அந்த மாதிரி பண்ணுறேன். நீங்கள் அழகாக இப்போ நான் காமிக்கிற டிசைனை ஃபஸ்ட்டு டோட்டலாக முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிக்சரோட ஸ்டில்லு நான் இதில் வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன் இல்லைங்களா. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்து கூட நீங்கள் அதை மேலே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அழகாக ட்ரேஸ் பண்ணிவிட்டு அந்த டிசைனை சாரி ஒரு மெட்டீரியல் எப்படி அழகாக டிசைன் அந்த பட்டு பேஸ் ட்ரேஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது 2 ஸ்லீவுக்குமே இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. கேமரா அதோட இது என்னென்னா கொஞ்சம் லைட்டாக வாட்டரியாக இருந்தால் கூட மாதிரி ஏன்னா நம்ம ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக லைட்டாக ஒரே ஒரு சொட்டு நீங்கள் ஆட் பண்ணி அழகாக ஃபஸ்ட்டு அது எந்தெந்த இடத்துல ஸ்லீவில் போடல இன்னொரு இம்ப்ரெஷன் கொடுத்துரும். நீங்கள் என்ன இதில் லைன் போடுறீங்களோ அதோட அடுத்து ஃபஸ்ட்டு அதை சுற்றி ஒரு அதுக்கப்புறம் கலரிங். அதனால பயப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக பண்ணும்போது எப்பவுமே புது கலர் எடுக்கும்போது ஈஸியாக நம்ம அது 2-3 வாட்டி யூஸ் பண்ண கலர் நம்ம யூஸ் பண்ணும்போது நிறைய தண்ணி யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா கண்டிப்பாக நம்ம பண்ணும்போது கொஞ்சம் வாட்டரியாக இருந்துட்டு அது ஸ்ப்ரெட் ஆன மாதிரி அதை சுற்றி ஒரு டார்க்னஸ் வந்தால் மாதிரி அப்படியெல்லாம் இருக்கும். ஸோ அது பொறுமையாக பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுவாக இருக்கும். நான் இது ரொம்ப நெருக்கமாக ட்ரா பண்ணின்னு இருக்கிறேன். ஏன்னா இது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த டிசைன் பார்த்திங்களா, அது ஒரு நெருக்கமான ஒரு டிசைன் தானே. ஸோ ஃபுல் கோல்டில் இருக்கிற ஒரு கார்னர் டிசைனை எடுத்து நான் ஒரு ஸ்லீவுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ இது அப்படியே நான் பீகாக்கு இதோட ஆட் பண்ணுவேன். எப்படி ஆட் பண்ணுறேன்றதும் பாருங்கள். முழுக்க அது கோல்டு பேஸ்டு கலர். இது ஃபுல்லாகவே கோல்டாகவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி. ஸோ நான் லெமன் கோல்டு யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அப்படி இருக்கும். அதே மாதிரி பொறுமையாக ஒவ்வொரு டிசைனும் பண்ணுங்கள். இந்த டிசைனில் அழகாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஒர்க் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 24 hours கழித்து பேக் சைடில் அயர்ன் பண்ணுங்கள். டிசைன் பண்ணும்போது அந்த இதை பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு நல்ல பெரிய ப்ரஷ் எடுக்கும்போது நிறைய கலர் அதில் இதுவாகும். அழகாக இது வரும், ஃப்ளோ வரும். இப்போ பாருங்கள், நான் சின்ன ப்ரஷ் எடுக்கிறதுனால தான் எனக்கு ஃப்ளோ வர மாட்டேங்குது. ஓகேங்களா? நீங்களும் நல்ல பெரிய ப்ரஷ் எடுத்து அழகாக ஒர்க் பண்ணலாம். யூஸ்வலாகவே ரெகுலர் நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங் கலர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த பேர்ல் கலர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் என்னென்னா இது அப்படியே திக்காக இருக்கும்.
ஸோ நம்மளால் வந்து ப்ரஷ்ஷை மூவ் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? அதனால தான் மோஸ்ட்லி வந்து பேர்ல் கலர்ஸில் வந்து பெரிய 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 மோட்டிவ் போடும்போது தான் நம்ம வந்து ஓரளவுக்கு ஷேடிங் பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை டபுள் கலர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ நான் பீகாக் போடுறேன் பாருங்கள். அந்த பீகாக்கும் வந்து நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து இந்த டிசைனை வந்து கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன். ஸோ அந்த டிசைனை வந்து அழகாக நீங்கள் அப்படியே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை வந்து A4 இல்லை A5 இல்லை அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வந்து இது பண்ணிக்கலாம். ஆனால் இது ரொம்ப சிம்பிள் டிசைன் தான். இன்னுமே நீங்கள் அழகாக அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் வந்து கொடி, அந்த லீவ்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி அந்த ட்ரெடிஷ்னல் டிசைனில் லீவ்ஸு அந்த கொடியெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் ரொம்ப சிம்பிள் டிசைன் தான் எடுத்து சொல்லியிருக்கேன். இன்னுமே பீகாக்கெல்லாம் வந்து நல்லா இருக்கிற வந்து பெரிய ரொம்ப ஒர்க் இருக்கிற மாதிரி பீகாக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அதுவுமே நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ எது பண்ணாலுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக ஒரு குட்டி இதில் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து நீங்கள் கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கலாம். இதுவே வந்து இந்த ஒரு மோட்டிஃபையே வந்து பல்லுல வேணும்னா அந்த 3 2 அகைன் 3 அகைன் 2 அப்படி புட்டா மோட்டிவ்ஸ் மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா பல்லு ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ நல்லாவே இருக்கும். இது வந்து சிங்கிள் கலரில் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பீகாக் கலர்லேயும் மற்றதெல்லாம் வந்து கலர்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து தாஞ்சூர் மோட்டிஃப்னு தெரியறதுக்காக தான் நான் வந்து அந்த இது பண்ணியிருக்கேன். பட் இது பார்த்தா நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ட்ரெடிஷ்னல் மோட்டிஃப் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? தாஞ்சூர் மோட்டிஃப் வேணும்னா ரெட் கலர் அண்ட் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி அந்த மோட்டிஃப் பண்ணால் தான் அது வந்து தாஞ்சூர் மோட்டிஃப் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட என்கொயர் பண்ணியிருக்காங்க. இதை ரிகார்டிங் இதில் வந்து டவுட் என்னன்னா அந்த 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அது வந்து ஒரு நாள் பிரிஞ்சு வந்துடும். ஈவன் பண்ணும்போது அழகாக இருக்கிற மாதிரி ரியல் தாஞ்சூர் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் எப்போவுமே கலர் யூஸ் பண்ணும்போது தான் வந்து லைஃப் இருக்கும். அது அழகாக பெனிட்ரேட் ஆகிட்டு நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொன்ன மாதிரி அழகாக பெனிட்ரேட் ஆகிட்டு பின்பக்கமும் வந்து அதோட இது தெரியணும். அந்த கலர் வந்து உள்ளே இறங்கின மாதிரி தெரியணும். அப்போ தான் வந்து லைஃப் கிடைக்கும். நம்ம என்ன தான் வந்து நான் வந்து இதை வாஷ் பண்ணலை அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட அது வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தானாக பீல் ஆகிட்டு வந்துடும். சில டைம் வந்து குழந்தைங்க ட்ரெஸ்க்கெல்லாம் பண்ணிடணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாவே வந்து பிடிச்சி அதை வந்து நோண்டி விட்டுருவாங்க. ஸோ அப்போ வந்து அப்படியே அழகாக பீல் ஆகிட்டு வந்துடும். ஸோ அந்த இது பண்ணாதீங்க. அழகாக வந்து நீங்கள் இதுவே பண்ணுங்கள். ஸ்டோன்ஸ் வேணும்னா அந்த தஞ்சாவூர் ஸ்டோன்ஸை கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். பட் வந்து அது அகெயின் அதே தான், அது கொட்டிடுச்சுன்னா அந்த இடம் வந்து ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க, அழகாக வந்து பண்ணும்போது கலர்ஸ்லேயே பண்ணுங்கள், ஃபேப்ரிக் கலர்ஸ்லேயே பண்ணுங்கள். அந்த கோல்டு மட்டும் பேர்ல் மெட்டாலிக் கலரில் யூஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் ஆல் வந்து க்ரீனோ இல்லை ப்ளூவோ வாட் எவர் நீங்கள் யூஸ் பண்ண போகிறது வந்து ரெகுலர் ஃபேப்ரிக் கலர்ஸ்லேயே பண்ணிவிடுங்க. அப்போ ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு ஜஸ்ட் அங்கே வந்து அந்த டிசைன் வந்து கொஞ்சம் எலாபரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நமக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி எலாபரேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆக்சுவலாக ஒயிட் டாட்ஸ் வச்சா இன்னுமே அழகாக இருக்கும். பட் இதுக்கே வந்து எனக்கு லெங்க்தி ஆன மாதிரி இருந்தது. நீங்கள் எல்லாம் எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் வந்து அழகாக வந்து இது பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், கொஞ்சம் பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் நம்பி பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அழகாக வந்து சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நானும் ஃபேப்ரிக் கலர் அக்ரிலிக் கலர் டாட்ஸ் வந்து வைக்க போகிறேன். இப்போது அழகாக டாட்ஸ் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து அது லுக் இருக்கும். பட் நான் ரொம்ப குட்டி ஃப்ரேமில் பண்ணதுனால சின்ன சின்ன டாட்டாக வச்சுட்டுருக்கேன். நீங்கள் அழகாக அது ஸ்கொயராக வந்து நீங்கள் வந்து இது பண்ணலாம். நல்ல கொஞ்சம் பெரிய ஃப்ரேமாக பண்ணிங்கன்னாக்கா. ஸோ நான் வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஏன் கொடுக்குறேன்னா, அந்த டிசைன் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணுறது, ஸோ நம்ம எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன். ஐ திங்க் என்னோடய இது எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக என்னென்னா என்ன டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு மேற்கொண்டு வந்து எப்படி வீடியோ போடணுன்றது வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போவே ரொம்ப நாள் கழித்து தான் நான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து ஃப்யூச்சரில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள், கற்றுக்கோங்க, நல்லா ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வேறு எங்கேயாவது போஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கு அதெல்லாம் என்னோட ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக நல்லா சொல்லியிருக்கேன், ஈஸியாக இருக்குது, புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா ஒர்க் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.